அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை. கிறிஸ்மஸ் கடந்து போயிடுச்சு. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை ஐயாக்க நாங்கள் கூறுகிறோம். சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆகையால அந்த இயேசுவை கொண்டாட நாம் இந்த ஸ்தலத்தில் கூடி வந்திருக்கிறோம். அந்த சர்வ வல்லமையில் இயேசுவை யாரு கொண்டாடுறாங்களோ நிச்சயமாகவே அவர்களை தேவன் இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த பாடினவங்க, டான்ஸ் ஆடினவங்க எல்லாம் சாட்சியாக இருந்தாங்கன்னா இந்த பகுதியை சீக்கிரமாக நம்ம என்ன செய்யலாம், சொந்தமாக்கி கொள்ளலாம். பாட்டோடு போயிடக்கூடாது, டான்ஸோடு போயிடக்கூடாது. எல்லாமே அர்த்தம் உள்ளது, அர்த்தமற்றல் அல்ல. ஆகையால தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு. எல்லாரும் நம்ம கண்களை மூட போகிறோம். பாஸ்ட் வந்துட்டார், எவ்வளோ நேரம் எடுப்பாரோ நான் மணிக்கணக்காக பேசுவேன். ஆனால் அது இந்த நேரம் இல்லை. ஆகையால் ரத்தன சுருக்கமாக சில காரியங்களை நாம் அப்படியாக பார்த்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறேன். இப்போவே 7:45 ஆயிடுச்சு. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த குடும்பத்தார் அப்படியாக்க, இந்த குடும்பத்தில் அப்படியாக்க நல்ல ஒரு தகப்பனார் தாய் அப்படியாக்க இருந்தாங்க. அந்த காலத்திலிருந்தே இந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் ஐயாக்க, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்து நின்று எத்தனையோ ஊழியக்காரங்க ஆண்டோட வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. நானும் சொல்லியிருக்கிறேன். பல பேர் பல சாட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிட்டு இந்த நாளில் கூட இது ஒருவேளை நாம் அறியோ நமக்கு தெரியாது, இது கடைசியாக இருக்கலாம். ஏன் கடைசியாக இருக்கலாம்னு சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வருகை சமீபம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். யார் பொய் சொன்னாலும் இந்த பைபிள் பொய் சொல்லாது. அல்லேலூயா, ஆமென். இயேசு பொய் சொல்ல மாட்டார். எவ்வளவாகிலும் பொய் உரையாத ஒரு தெய்வம் இந்த பூமியில் அப்படியாக இருப்பார்னா அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். எவ்வளவாகிலும் பொய் உரையாத ஒரு தேவன், அவரிடத்தில் எந்த குற்றத்தை பார்க்க முடியாது. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். எனக்கு சொல்றதுக்கு நிறைய வாழ்த்துதல், நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் உண்டு. இந்த வீட்டாரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, ஒரு வழியை காட்டத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு இயேசு வரல. இயேசு வந்தது எதுக்குன்னா ஒரு மார்க்கத்தை காட்ட, ஒரு வழியை காட்ட, ஒரு மனுஷனுக்கு நல்ல பாதையை காட்ட இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்படியே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவன் கெட்டு போன குடும்பத்தை சரி செய்யாத அந்த பூமிக்கு இறங்கி வந்தான். கெட்டு போன மனிதனை நல்ல பாதையில நடத்ததா இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தான். நான் ஒரு பாவி, என்னை ரட்சிக்க இந்த பூமிக்கு இயேசு இறங்கி வந்தார். அவன் இங்க இருக்கிற யாரும் பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது. ஆனால் வந்து நம்மை ரட்சித்தாரே, அதற்காக கர்த்தரை நாம் சரணிப்படுங்கள். ஒரு சின்ன பாடல் அப்படியாக எல்லாரும் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ரொம்ப நேரம் எடுக்க போறதில்லை, சரணிப்படுங்க.
எல்லா கண்களை மூடி பக்தியோடு எங்க இருந்தாலும் இந்த தெய்வம் கடந்து வருவார். எங்கிருந்தாலும் இந்த ஆண்டவர் இறங்கி வந்த அற்புதத்தை செய்யும். ஜாதி மத பேதமின்றி அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க பாப்பா. ஏசையான்னு சொல்லுங்க. ஓ ஜீசஸ், ஏசையான்னு சொல்லுங்க. இயேசுவே விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன். அத பாருங்க. தருகிறார் எனக்குள்ளே உனக்கு விடுதலை தேவையா? இயேசுவை நம்பு. எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். யாரும் துக்க நாட்களை நினைக்க முடியாது. என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். இந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். பேசக்கூடிய ஒரே ஒரு தெய்வம். வாழ்வை மாற்றக்கூடிய தெய்வம். நல்ல கையை வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம்.
காலத்தை மாற்றும். சத்தத்தை உயர்த்தி சொல்லு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனந்தம் நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்லோ, சாத்தானின் வலிமை வெல்லோ, அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே ஆராதிப்பவரே சுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள்லாம் நாங்கள் இஷ்டப்படக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. நான் உச்சர நிமிடத்தில் பிடிக்க போகிறேன், ரொம்ப பேச போறதில்ல. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவானவர் இறங்கி எத்தனையோ நன்மைகளை செய்தார், எத்தனையோ உபகாரங்களை கற்று செய்தது. நான் மாத்திரம் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நண்பா, சகோதரி, சகோதரியே, இந்த இயேசுவை நீ தள்ளிடாத. இந்த இயேசுவை தள்ளுனா வாழ்வு கிடையாது, வாழ்க்கை கிடையாது. தேவநாமத்தின் இந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திர நடந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இந்த செல்போன்ல கொஞ்சம் அப்படி பார்த்தா உனக்கு புரியும். தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு கோடியாதிபதி, கோடியாதிபதி, விஐபி கோடியாதிபதி, சாதாரண எத்தனையோ கோடிக்கு அதிபதி. அந்த நபர் குடும்பத்தோடு போன காரோடைய விலை 1 கோடி. ஆனால் கர்த்தருக்கு சொத்தை இன்றைக்கு அந்த குடும்பம் இல்லை, பூமியில இல்லை. ஆனால் என்னையும் உங்களையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். இந்த காரணம் என்னன்னா, அவரை நம்பினதுனால, அவரை விசுவாசித்ததுனால
அவரை பின்பற்றதுனால, அவரே நோக்கி பார்த்ததுனால அவர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தந்தார். ஆமென். அந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வார்த்தை உந்தன் கூடாரத்தை பொல்லாப்பு நேரிடாது. வாதை கூடாரத்தை, சத்தமா சொல்லுங்க, வாதை கூடாரத்தை தமது சிறகுகளா நம்மை மூடி அவர் மறைத்துக் கொள்ளுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை உயர்த்தி ஆமென். தேவனுடைய பாதுகாப்பு எவருக்கு தேவையோ அவர்கள் இந்த இயேசுவை அண்டிக் கொள்வார்களாக, இயேசுவை தேடி வருவார்களாக, இந்த இயேசுவை நம்புவார்களாக. இயேசுவை நம்பி யாரும் கெட்டு போனதில்லை. இயேசு நமக்கு வாழ்வை கொடுக்கதா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் அல்ல, நாம் அல்ல, அவரே நம்மை தேடி வந்தார். ஏதாவது பைபிள் வாசிக்கிறவங்க, என் பைபிள் வச்சிருப்பீங்கன்னா, வேதத்தை வச்சிருப்பீங்கன்னா சத்தமா யோவான் நற்செய்தி புஸ்தகம் 15-16 கொஞ்சம் சத்தமா வாசிக்க முடிஞ்சா அப்படியாக வாசிப்பீங்களா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நானே உங்களை, இப்ப என்ன சூஸ் பண்ணது யாரு? என்னை அப்படியாக தெரிந்து கொண்டது யாரு? இங்க இருக்கிற எங்கள் அனைவரையும் தெரிந்து கொண்டது யாருன்னா ஜீசஸ் தான் தேடி வந்தார். இயேசு தேடி வந்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மனிதன் கடவுளை தேடி போகிறான், ஆனா கடவுளை என்ன செய்கிறார்? தெய்வம் என்ன செய்கிறார்னா மனுஷனை தேடி வராதா இயேசு. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை தேடி வந்திருக்கிறார். ஏன் இந்த மாலை நேரத்தில் இங்க அப்படியாக ஒரு ஸ்பெஷல் பிரேயர், விசேஷித்த ஒரு கூடுகை உனக்காகத்தான், உன் குடும்பத்துக்காகத்தான், உன் வீட்டுக்காகத்தான், உன் லைஃபுக்காகத்தான், உன் எதிர்காலத்துக்காகத்தான், உன் வருகாலத்துக்காகத்தான் இந்த கூடுகை என்பதை அப்படியாக மறந்துவிடக்கூடாது. உன் பிள்ளைகளுடைய வருகாலத்துக்காகத்தான் இந்த கூடுகை என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு. ஒரு வருங்காலத்தை நமக்கு அமைத்து வைக்கிறவர் இயேசுதான். நம்ம பிள்ளைகளுக்கு அமைத்து வைக்கிறவர் ஜீசஸ் தான். அல்லேலூயா. எந்த மனிதனுக்கோ, எந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷிக்கோ, எந்த குடும்பத்துக்கு, எந்த நபருக்கு, எப்பேற்பட்ட அவன் தரித்திரனோ, பாவியோ, உண்மையாகவே பணக்காரனோ, யாரோ இருந்தாலும் சரி, ஒரு எதிர்காலத்தை அமைத்து, வருகாலத்தை அப்படியாக அமைத்து அவனை ஆசீர்வதிக்கிறவர் யார் தெரியுமா? இந்த இயேசு. ஆமென். அதற்காக இயேசு தேடி வந்தார். எங்க பைபிள்ல அப்படியாக ஒரு வார்த்தை இருக்கு, எபேசியருக்கு நிருபம் சாப்டர் 1 verse 3. இந்த வார்த்தையில அப்படியாக அருமையான ஒரு வார்த்தை அப்படியாக இருக்கு. சட்டுன்னு வாசிக்கணும். நான் 2-3 வார்த்தை கொடுக்க சொல்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லணும், சத்தமா சொல்லணும், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். Glory to Jesus. Glory to Jesus. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யறா? அந்த word of God, அந்த வார்த்தையில அப்படியாக இப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், அங்க வாசிக்கிறோம், யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தது எதுக்காக? நமக்காக, எனக்காக, உனக்காக, பிள்ளைகளுக்காக. ஒருவேளை இந்த பகுதியில யாராவது படுத்த படுக்கையா இருக்கீங்களா? இல்ல உங்க வீட்டுல எப்படியாக யாராவது துன்ப துயரத்தின் மத்தியில, வேதனைக்கு மத்தியில இருக்கிறாங்களா?
இந்த ராத்திரியோட அற்புதத்தின் ராத்திரி, இந்த 29ஆம் தேதி ஒரு மகிமையான நாளாக உன் வாழ்க்கையில மாறும். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். என்ன ஆசீர்வாதமா? ஆவிக்குரிய சகல ஆன்மீக சகல ஆசீர்வாதத்தையோ தேவன் நமக்கு தருகிறாரா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு நன்மையான ஈவு ஜோதியின் பிதா, ஜோதிகளின் பிதா, ஜோதியின் பிதா. ஆமென். இந்த ஜோதியின் பிதா எங்க இருக்கிறார்? அவர் பரலோகத்திலே பிரியாக வாசமாயிருக்கிறார். யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். அங்கிருந்து எந்த ஒரு நன்மையும் கடந்து வருகிறதா நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, அது இன்னது நல்ல எல்லா நன்மைகளும் அங்கிருந்து கடந்து வருகிறதா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மை என்னன்னா, எபேசியர் 1:7 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அதுதான் கிருபை. அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. எல்லாம் கவனிக்கணும். ஒரு பிளஸிங் மனுக்குலத்துக்கு, மனுஷனுக்கு மகாபெரிய ஆசீர்வாதம், மகாபெரிய பிளஸிங் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1:7 சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு வார்த்தை அது. அதோடு முடிச்சிடறேன். பேசுறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் பேச முடியாம அல்ல. ஆனாலும் இந்த வார்த்தையோடு நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திர சொல்லி, என்னையா என்ன வாசி தம்பி, அந்த வசனத்தை வாசி. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி. அல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. ஏ தம்பி, ஐயா, ஒருவேளை நீ கிறிஸ்தவன் அல்லாதவனா இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாதவனா இருக்கலாம். எங்களை போல இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தெய்வம், இந்த கடவுள், இந்த ஆண்டவர் உனக்கும் இந்த நாளை கத்த தந்திருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவருடைய இரக்கம், அவருடைய தயவு 24 ஆண்டுகளை குட்டி கொடுத்தது. உனக்காகத்தான் இந்த நாளை கத்த நியமித்து இந்த இடத்துல இந்த ஒரு நற்செய்தியை சொல்ல என்ன பிரியாக தேவன் இந்த இடத்தை நிறுத்தினா, பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பாடல் மூலியமாக, டான்ஸ் மூலியமாக அதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இந்த குடும்பத்தாருக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது உனக்கு தெரியலப்பா. தெரியாம பேசாதையா. ஒண்ணு தெரியாம பேசாது, ஒண்ணு தெரியாம பேசாது. மதத்தை ஸ்தாபிக்கணும்னா இயேசு எவ்வளவு காரியத்தை பண்ணியிருப்பார். ஆனா மதத்தை ஸ்தாபிக்க வரல. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தான் இயேசுவானவர் பூமிக்கு இறங்கி வந்துடாத. யாரா இருந்தாலும் ஒரு தருணம், ஜீசஸ் 2 இடத்துல கண்ணீர் விட்டா. அழகம், ஒரு இடத்துல கண்ணீர் விட்டா, ஒரு இடத்துல அழுதா. 2 இடத்துல தான் நாங்க சுவிசேஷத்துல அப்படியே பார்க்க முடியும். ஒரு இடத்துல அப்படியாக கண்ணீர் விட்டா. அது யாருக்காக கண்ணீர் விட்டார்னா சொந்த ஜனங்களுக்காக. ஏன்னா அவங்க இயேசுவை இன்னும் நம்பல, இயேசுவை அப்படியாக நம்பல. ஏன்னா அங்க லாசரு என்கிற ஒரு மனிதன் அப்படியாக செத்து அடக்க பண்ணப்பட்டு 4வது நாள் ஆயிடுச்சு.
நோ வாய்ப்பு, எந்த விதமான அப்படியாக வாய்ப்பே கிடையாது. உயிரோடு அப்படியாக வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. ஏற்பட்ட பயங்கரமான மகத்துவமான காரியத்தை செய்ய என் இயேசு அங்கே அப்படியாக இந்த ஜனங்களுக்காக என்ன செய்தா? கண்ணீர் விட்டு அழுகி நாச்சம் எடுத்த சரீரத்துக்குள்ளாக வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் யாராவது அப்படியாக சத்து 4 நாளா நாரி கடந்த சரீரத்தை உடலை யாராவது அப்படியாக எழுப்பினது உண்டா? நோ நோ நோ, இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர. அல்லேலூயா, ஆமென். செகண்ட், இரண்டாவது ஒரு இடத்துல அப்படி அழுதார். சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது, பிரைஸ் கிடைக்காது, சாக்லேட் கிடைக்காது. செகண்ட், இரண்டாவது அப்படியாக ஒரு இடத்துல அவர் அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். எதற்காக தெரியுமா? அந்த எருசலேம் நகரத்தை ஏன் கிபி 70 கிறிஸ்துவுக்கு பிறகு 70 ஒரு கல்லுக்கு மேல் கல் இருக்காது, எல்லாமே இடிக்கப்படும். 70 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் வாழ்ந்த தான் இருந்த அந்த எருசலேமை குறித்து ஒரு காட்சியை பார்த்தார் இயேசு, ஒரு தரிசனத்தை பார்த்தார். அது என்னையான்னு சொன்னா, ஒரு கல்லுக்கு மேல கல் இராதபடிக்கு எல்லாமே இடிக்கப்பட்டு தரைமட்டமாக இஸ்ரவேல் நாடே இல்லாம போகும். இதை பார்த்து அதனால்தான் இயேசு அங்கே சொன்னா, இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்புப்பா. எருசலேமே, குடிகளே, ஜனங்களே, இந்த வியாசர்பாடியில் இருக்கிற இந்த பிபி காலனி இந்த பகுதியில் இருக்கிற மக்களே, நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னையா இந்த கிறிஸ்தவங்க இப்படி? அம்மையா, எங்களை ரட்சித்த தெய்வத்தை, எங்களை காப்பாற்றின தெய்வத்தை, எங்களோடு கூட நீங்களும் யாரா இருந்தாலும் சரி லோகத்துக்கு போய் சேரணும் என்கிற அந்த ஆசையோடு தான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அதான் எங்களுடைய வாஞ்சை. அல்லேலூயா. உங்க சொத்து உங்களோடு இருக்கட்டும், உங்க பணம் உங்களோடு இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா வேற பெற்ற உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவை இந்த மாலை நேரத்திலே அந்த பரம தேவனுடைய படைத்த தெய்வத்துடைய கையில நீ அர்ப்பணிப்பாயானா, நீ ஒப்பு கொடுப்பாயானா, உன் வீடு கட்டப்படும், உன் கூடார கட்டப்படும். உன் இல்லத்தை சமாதானம் இல்லை. எங்க எனக்கு சமாதானம், எங்க எனக்கு நிம்மதி என்றபடியாக அலைந்து திரிகிறாய். ஆனால் உண்மையாகவே நிம்மதி தரக்கூடிய ஒரே ஒரு இடம். அதனால தான் இயேசு சொன்னா, நிம்மதி இல்லாதவர்களே, இளைப்பாறுதல் இல்லாதவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. யாரா இருந்தால் சரி பிரதர், எவரா இருந்தால் சரி, சொல்லுகிறேன், உன்னை வாழ வைக்க என் தெய்வத்தால் கூடும். உள்ள கையை தட்டி இந்த இயேசுவால் கூடும். உனக்கு ஜீவனை கொடுக்க இந்த இயேசுவால் முடியும். உன்னை வாழ வைக்க இந்த இயேசுவால முடியும். சரியா? அவர் எங்க இருக்கா? இங்க இருக்கா. எங்கோ தேடி போக வேண்டிய அவசியம், முள்ளு மேல நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதையோ சுமந்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இயேசுனை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உனக்காகத்தான் சுமக்க கூடாத அந்த பாரமான சிலுவை, சாதாரண சிலுவை அல்ல, அது உன்னுடைய பாரம், உன்னுடைய பாவ பாரத்தை அந்த இயேசுவானவர் சிலுவையில் அப்படியாக சுமந்து தீர்த்தார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் சொர்க்கத்தில் நீ பெற வேண்டும். சொல்லுங்க,
அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே ஒதுங்கி நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். உனக்கு கிடைத்த இந்த நாளை நாள் என்று நீ நினைத்து சொத்தை கேட்கல, பணத்தை கேட்கல, உள்ளத்தை நீ அவன் கேட்கிறா. அந்த உள்ளத்தை நீ திறந்து கொடுப்பாயான்னா உன் வீடு கெட்டு போகாது, உன் வீடு நாசமாக்காது, உன் வீட்டை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த செய்வனையோ, எந்த சூன்யமோ, எந்த மந்திரமோ, எந்த மாயமோ ஒன்றும் செய்ய முடியாதியா, செய்ய முடியாதுமா. தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசு அழுதா, ஏசு கண்ணீர் விட்டா, ஏசு அழுதா. உனக்காகத்தான், உனக்காகத்தான், உனக்காகத்தான். அந்த எபேசர் 1:7 இப்படி வாசித்து முடிப்போமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இயேசுவினுடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது, நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாவத்தினால அடிமைப்பட்டிருக்கிற உன்னை, நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம், காதில கம்மல் இருக்கு, கழுத்துல செயின் இருக்கு, கையில ஒரு மோதிரம் இருக்கு, இல்ல எங்க வீட்டுல ஒரு அண்டா இருக்கு, இல்ல எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த அந்த என்னது கத்தருக்கு சொத்து காஞ்சிபுர பட்டு சாரி இருக்கு, அதை கொண்டு போய் அடமான வச்சு அதிலிருந்து என் புருஷனுடைய வியாதி, என் பிள்ளையுடைய வியாதி, என் மனைவியுடைய வியாதி, என்னுடைய வியாதி, இதை நீக்கும் இதிலிருந்து எனக்கு விடுதலை தரும்படிக்காக அதை கொண்டு போய் அடமான வைக்கிறேன். ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக அடமான வைக்கிறேன். அவன் அதுக்கு வண்டியை போட்டு என்ன செய்யறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணத்தை நமக்கு கொடுக்கிறான். அடிமைத்தனம். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த குடும்பம் என்ன ஆகுதுன்னா, பாவம் செஞ்சிச்சுன்னா பிசாசுக்கு அடிமை, சாத்தானுக்கு அடிமை. இப்போ ஜீசஸ் என்ன செய்யறான்னா, அந்த பாவத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மீட்டெடுத்து அற்புதங்களை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஜீசஸ் வந்தார். ஏம்மா, ஏயா நல்ல கவனி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு. உன்னை மீட்பதற்காக தன்னையே பலியாக அர்ப்பணித்தார். அதற்காகத்தான் இயேசு வந்தார். எழுப்பி நிற்போமா? கிறிஸ்தவங்க பாவம் செய்வீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. யாராவது பிரியா கேங்க, ஒருவேளை குடிக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை அப்படி இருந்தா இந்த இயேசு உங்களை சுகமாக்க, இந்த இயேசு உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு தருணம், ஒரு சந்தர்ப்பம் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை மூடுவோம். இசையாமக்கு நன்றி, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னை
எத்தனையோ அம்மாமாருங்க, நான் பல பகுதிக்கு போறேன், பல இடங்களுக்கு போறேன். சில பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து அப்படி அழுவாங்க, கண்ணீர் விட்டாங்க. எங்க அப்பா ஒரு 5 பைசா சேர்த்து வைக்க எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. மனைவிமாரங்க வந்து சொல்லுவாங்க, என் புருஷன் குறிப்பிட்ட பாவத்துக்கு அடிமையாகி என் வீடு, என் குடும்ப தேர்வுக்கு வந்துருச்சு. எத்தனையோ பேர் வீடு 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 கிடையாது, ஒண்ணு கிடையாது, தெருவில் தான் இருக்கு. ஏன்? பாவம் அப்படிப்பட்ட குடிதான். பாவம் அப்படி வாழ்ந்து பயங்கரமானது. ஒரு மனிதனை பாவம் ஆளுகை செய்யுமானா இந்த பாவத்தினால் அந்த குடும்பம் அழிஞ்சே போயிருக்கு. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் பாருங்க. நேற்று முந்த நேற்று தெரியல, நாங்க கார்ல வந்துட்டு இருக்கிறோம். ஒரு வாலிப தம்பி ஃபுல்லா குடிச்சிருக்கோம். குடிச்சதுல போதை, ஏதோ ஒரு போதை பொருளுக்கு அடிமையா இருக்கு. காரை எட்டி வந்துட்டே இருக்கிற, காலை தூக்கி அப்படியாக வைக்கிறான் கார் மேல. அங்க ஒண்ணு சொல்லல, ஏன்னா போதை இருக்கிறான். எத்தனையோ வாலிப பிள்ளைகள். ஐயா, இலங்கை ரத்தம் சிந்தினது. எனக்கு அந்த இலங்கை மேல கர்த்தருடைய கோபம் அப்படியாக்கா மூண்டி கொண்டே இருக்கு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால முடியுமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு. இந்த பைபிளை கையில எடுக்கிறவன் வாழ்வடைவான். அல்லேலூயா. வேதத்தை சுமக்கிறவனை இது சுமக்கும், இது வாழ வைக்கும். இதுதான் இயேசுவை சுமக்கிறது. இந்த வேதத்தை சுமக்கிறது தான் இயேசுவை சுமக்கிறது. இந்த வேதம் தான் என்ன வாழ வைத்தது? இங்க இருக்கிற அநேகரை வாழ வைத்தது. உன்னையும் வாழ வைக்க இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அந்த கையை உயர்த்தி கையை தூக்கி அப்படியாக்க. சில பேர் ஏன் பரியாசம் பண்றாங்க தெரியுமா? ஆமா, பரியாசம் பண்ணுங்க, நல்ல பரியாசம் பண்ணுங்கன்னா நாள் ஒன்று பெறப்போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு. ஆமா, நாங்க வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக வரல. ஏசப்பா எங்களை தாழ்த்துகிறோம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியாக்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்படி சத்தமா கூப்பிடுங்க. எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுங்க. எல்லாம் ஒரு 2 நிமிடம், 2 நிமிடம், ஒரு 2 நிமிடம் அப்படி கூப்பிடுங்களேன். ஹல்லேலூயா. அவர் தேடி ஓடி வந்தா, என்னை தேய்ச்சி அணைத்து கொண்டா. அவர் தேடி ஓடி வந்தா, என்னை தேய்ச்சி அணைத்து கொண்டா. என் பாவம் அனைத்து மன்னித்தோ, என் பாவம் அனைத்து மன்னித்தோ. புது மனிதனாக மாற்றினா, புது மனிதனாக மாற்றினா. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நல்ல மாலை நேரத்துக்காக உங்க பிரசன்னத்தை பார்க்கிறேன். நீங்க இங்க இருப்பதை பார்க்கிறேன். ஒரு மனது இருக்கத்தோட இருக்கீங்க, மன்னிக்கிற தெய்வமா இருக்கீங்க, அணைக்கிற தெய்வமா இருக்கீங்க, ஆதரிக்கிற தெய்வமா இருக்கீங்க, ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கீங்க. அதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த சத்திய நகர் இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தெருவில் இருக்க மக்களை ஆசீர்வதிங்க. ஓ, இந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதி. இதற்கு உதவி செய்த எல்லாரையும்
பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவர். நல்லா வாழ்ந்திருந்து சுகமாயிருந்து ஆசீர்வாதமாயிருந்து பூமியில வாழ்ந்து பெரிய காரியங்களை காண்பார்களாக. இயேசுவே, உங்க பரிசுத்த நாமத்தை கொண்டு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். 2025 இங்க இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய பிளஸிங்கா இருக்கட்டும், பெரிய பிளஸிங்கா இருக்கட்டும். பிளஸ் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காரு முடிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.